செருப்பு கழட்டி அடிச்சிருக்கார் மாரிமுத்து என்ற அந்த அதிகாரி. அதனால் அவர் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஓட்டுநருக்கு நியாயம் கேட்டும், அதே போல அங்கே பணியில் இருந்த அந்த பஸ் நிலைய பொறுப்பாளர் அனைவரையும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தாராபுரம் கிளை ஓட்டுநர் கணேசன் என்பவரை செருப்பால் தாக்கிய கிளை மேலாளர் மாரிமுத்துவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி உடுமலையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து கழக பணிமனையில் காணிப்பாளையத்தைச் சேர்ந்த 51 வயதான கணேசன் என்பவர் ஓட்டுநராகவும், கொளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அருள் பிரகாஷ் என்பவர் நடத்துனராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரையில் அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளரால் செருப்பால் தாக்கப்பட்ட கணேசன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஓட்டுநர் தாக்கப்பட்டதை கண்டித்து உடுமலை போக்குவரத்து கிளை முன்பாக அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், FLB தொழிற்சங்கம் தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டுநரை தாக்கிய மதுரை போக்குவரத்து கிளை மேலாளரை பணி நீக்கம் செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனே கைது செய்ய வேண்டும், போக்குவரத்து ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அரசு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் CITU தொழிற்சங்கம் கார்த்திகேயன், ATP தொழிற்சங்க நிர்வாகிகள் சதீஷ்குமார், மகாலிங்கம், தங்கவேல், நேதாஜி சங்கம் ரவிச்சந்திரன், AITEC தொழிற்சங்கம் மாசிலாமணி, INTC நாகூர், சீருடை பணியாளர் சங்கம் தண்டபாணி உட்பட ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உடுமலை போக்குவரத்து பணிமனை முன்பு இன்று 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பேருந்து நிலையத்திலே எங்களுடைய சக ஊழியர் ஓட்டுநர் கணேசன் அவர்களை வண்டிக்காக டைமுக்கு கேட்டபோது அங்கே பணியில் இருந்த உதவி மேலாளர் என்று சொல்லக்கூடிய மாரிமுத்து என்பவர் மற்றும் அங்கிருந்த பஸ் நிலைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் கும்பலாக இருந்து தாக்குதல் நடத்தினார். அதிலும் செருப்பு கழட்டி அடிச்சிருக்கார் மாரிமுத்து என்ற அந்த அதிகாரி. அதனால் அவர் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஓட்டுநருக்கு நியாயம் கேட்டும், அதே போல அங்கே பணியில் இருந்த அந்த பஸ் நிலைய பொறுப்பாளர் அனைவரையும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பகுதியாக நேற்றைக்கு ஒரு பகுதியும் இன்றைக்கு மதியம் இங்கே உடுமலை கிளையிலும் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது சங்க வித்தியாசமின்றி அனைத்து தரப்பு தொழிலாளியும் கலந்து கொண்டு நடந்து வரும் ஆர்ப்பாட்டம். மேலும் அந்த மாரிமுத்து அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக மன்னிப்பு கோருகிறார். அந்த மன்னிப்பை தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது சொரிய நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். அவமரியாதைப்படுத்திய ஓட்டுநருக்கு நியாயம் கொடுப்பதற்காக இந்த நிர்வாகம், காவல்துறையும் இணைந்து அவர்களின் மீது வன்கொடுமை சட்டத்தையும் கைது செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அணிதிரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இதன் மீது நடவடிக்கை அரசாங்கமோ நிர்வாகமோ நடவடிக்கை தாமதமானால் இந்த போராட்டம் என்பது மேலும் விரிவடையும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.